ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு 11th சாப்டர் ஏர் சாப்டர் வந்துட்டு கடைசியாக கன்க்ளூட் பண்ணி முடித்தோம். அந்த சாப்டர் முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு நியூ சாப்டர் பார்க்க போகிறோம். பயாலஜி சாப்டர் யூனிட் நம்பர் 20 ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ் அந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 232 இருக்குது. ஃபஸ்ட் இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த பாடி சேஞ்சஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் அடலசன்ஸ். ஸோ நம்மளோட அடலசன்ஸ் பீரியடில் நடக்கக்கூடிய பாடி சேஞ்சஸ், நம்ம பாடி வந்துட்டு எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்துட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன் ரீப்ரொடக்ஷனில் ஹார்மோன்ஸோட ரோல் என்னன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் இன் ஹியூமன் லைஃப்பில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஃபேஸஸை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அடலசன்ஸில் வந்துட்டு நமக்கு தேவைப்பட நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதைத்தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 20 ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, growing up is a natural process that takes place in all living organism. ஸோ growing வளர்றது அப்படிங்கிறது வந்துட்டு இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். அது வந்துட்டு எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலேயும் நடக்கும். All living organisms grow up to maturity, which is the ability to respond to a particular environment. அதாவது எல்லா ஆர்கானிசமும் ஒரு க்ரோ ஆகுது எப்போ, எது வரைக்கும்னா மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும். ஸோ மெச்சூரிட்டிங்கிறது ஒரு எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் பர்டிகுலர் என்விரான்மெண்ட், சில விஷயங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. Maturity along with experiences produce a progressive series of change in organisms. ஸோ மெச்சூரிட்டி கூட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, ஒரு ஆர்கனிசத்தில் வந்துட்டு ப்ரொக்ரெசிவான ஒவ்வொரு லெவலாக வந்துட்டு சேஞ்சஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. These series of changes are called development. அந்த series of changes தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஆர் கால்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ். அதாவது ஹியூமனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அப்படிங்கிறோம். Human developmental stages include infancy, childhood, adolescence, adulthood, middle age and old age. ஸோ infancy அப்படிங்கிறது வந்துட்டு பர்த், அதாவது 0 to 1 year தான் இன்ஃபான்சின்னு சொல்லுவோம். ஸோ சைல்டுஹுட்டுங்கிறது 1 yearலேருந்துட்டு 10 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் சைல்டுஹுட். அடலசன்ஸுங்கிறது வந்துட்டு 10 yearலேருந்து 11 years ஆஃப் ஏஜ்லேருந்துட்டு 20 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் அடலசன்ஸ். நெக்ஸ்ட் அடல்ட்ஹுட்டுங்கிறது வந்துட்டு 20 years ஆஃப் ஏஜ்லேருந்து 35 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் அடல்ட்ஹுட். மிடில் ஏஜுங்கிறது வந்துட்டு 35 to 50 years வந்துட்டு மிடில். ஓல்ட் ஏஜுங்கிறது வந்துட்டு 50க்கு எபோவ் இருக்கக்கூடியது தான் வந்துட்டு நம்ம ஓல்ட் ஏஜ்னு சொல்கிறோம். Among all these stages, adolescence is the most crucial and significant period in an individual life. இந்த எல்லா ஸ்டேஜஸையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்பில் வந்துட்டு அடலசன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டான, ரொம்பவே க்ரூஷியலான பீரியட் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் த பீரியட் ஆஃப் ட்ரான்சிஷன் ஃப்ரம் சைல்டுஹுட் டு த அடல்ட்ஹுட். அதாவது வந்துட்டு இந்த பீரியட்னா சைல்டுஹுட்லேருந்து அடல்ட்ஹுட்டுக்கு ட்ரான்சிஷன் ஆகக்கூடிய பீரியட் அப்படிங்கிறாங்க. This period starts at the age of about 10 to 13 and ends in the age of 19. ஸோ இந்த பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகும், 10 yearsலேருந்து 13 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் ஏஜ் அந்த இதில் ஸ்டார்ட் ஆகும். எப்போ எண்ட் ஆகும்னா ஏஜ் ஆஃப் 19 வந்துட்டு எண்ட் ஆகுங்கிறாங்க. Almost all of you would have entered into this period now. In this lesson, you are going to study about the changes that takes place in you as you enter the age of adolescence. You will also study about the reproductive phases of human life, reproductive health, nutritional needs of adolescence and personal hygiene during adolescence. ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள், adolescence and puberty. The term adolescence is derived from the Latin word adolescere, meaning to grow or grow to maturity. ஸோ adolescence அப்படிங்கிற வேர்டு வந்து எதிலிருந்து டிரைவ் பண்ணாங்கன்னா, லாட்டின் வேர்டான adolescere அப்படிங்கிற அந்த லாட்டின் வேர்டு வந்து டிரைவ் பண்ணாங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா grow இல்லாட்டி grow to maturity அப்படிங்கிறது அதோட மீனிங். During this period changes occur in height,
weight, sex organs, muscle mass as well as in brain and brain structure and function. ஸோ இந்த பீரியட் அப்போ என்னென்ன சேஞ்சஸ் வந்துட்டு நம்ம ஹியூமன் பாடியில் நடக்கும் அப்படின்னா நம்மளோட ஹைட்டு மாறலாம், நம்மளோட வெயிட்டு மாறலாம், நம்மளோட மசில் மாஸ், நம்மளோட மசில் தசையோட வெயிட்டு வந்து மாறும். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரெயின் ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகுங்கிறாங்க. Biologically, it is a physical transition marked by the onset of puberty and termination of physical growth in an individual. ஸோ பயாலஜியாக இது எப்படி சொல்லலாம்னா இது வந்துட்டு ஃபிசிக்கல் டிரான்சிஷன், அதாவது ஃபிசிக்கல் டிரான்சிஷன் ஃபிசிக்கலாக நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எப்போனா இந்த பியூபர்ட்டி ஸ்டார்ட் ஆகும்போது. அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் க்ரோத் இன் இண்டிவிஜுவல், அண்ட் ஒரு இண்டிவிஜுவலில் ஃபிசிக்கல் க்ரோத் வந்துட்டு வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் இஸ் பியூபர்ட்டி. Puberty is a period of few years in which rapid physical, physiological and psychological changes occur resulting in sexual maturity. So pubertyங்கிறது வந்துட்டு it is a period of few years. ஸோ சில வருஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் வந்துட்டு பியூபர்ட்டிஸ். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ரேப்பிட் ரொம்ப சீக்கிரமாக நம்மளோட ஃபிசிக்கலாகவும் நம்மளோட ஃபிசியாலஜிக்கலாகவும் நம்மளோட வெளி தோற்றமும் நம்மளோட உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸும் நெக்ஸ்ட்டு சைக்காலஜிக்கலாகவும் நம்மளோட வந்துட்டு சேஞ்சஸ் வந்துட்டு நடக்கும் அப்படிங்கிறாங்க. We can predict the sequence of physical changes that what will take place, but the age of beginning of puberty varies from individual to individual. நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும் நம்மளோட பாடி ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நம்ம பாடியில் என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த பியூபர்ட்டி ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஏஜ் வந்துட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வேரி ஆகுங்கிறாங்க. The average age for the onset of puberty is 10 or 11 for girls and 12 or 13 for boys. அதாவது ஆவரேஜ் ஒரு ஏஜ் பியூபர்ட்டி அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஏஜ் என்னென்னா கேர்ள்ஸுக்கு வந்துட்டு 10 to 12 years, பாய்ஸ்க்கு வந்துட்டு 12 to 13 years. But factors like genetic and biological influences, life events, socio-economic status, nutrition and diet and the amount of body fat also affect the onset and progression of the puberty. ஆனால் சில காரணங்கள்னால அதில் நம்ம ஜெனட்டிக் காரணமாக இருக்கலாம், நம்மளோட ஜீனாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டாக இருக்கலாம், நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லாட்டி நம்மளோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், நம்மளோட நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி டிசீஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் இது எல்லாமே வந்துட்டு அந்த பியூபர்ட்டியோட ஸ்டார்டிங் இதை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. Hormones play an important role at the time of puberty. ஸோ பியூபர்ட்டி டைமில் வந்துட்டு ஹார்மோன்ஸுக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குங்கிறாங்க. Changes in hormones during this period trigger the physical and behavioral changes. அதாவது இந்த பீரியடில் அந்த பியூபர்ட்டி பீரியடில் சேஞ்ச் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் வந்துட்டு என்னென்னு இது பண்ணுது நம்ம ஃபிசிக்கல் அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ்க்கு வந்துட்டு ஒரு வழியை வந்துட்டு தருதுங்கிறாங்க. Sex hormones secreted at the time of puberty activate the male and female sex glands to reproduce necessary secretion in the body. ஸோ இந்த பீரியடில் இந்த பியூபர்ட்டி பீரியடில் நம்மளோட செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்துட்டு செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ செக்ரேட் ஆகும்போது மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் கிளான்ஸ் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகி சர்டன் செக்ரீஷன்ஸை வந்துட்டு பாடியில் பண்ணும் அப்படிங்கிறாங்க. The male sex glands testis release the testosterone and female sex gland the ovaries release from the estrogen. So male testis or male reproductive organ தான் வந்துட்டு testosterone. அது வந்துட்டு testis அதை வந்துட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவோம், testosterone ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபீமேல் செக்ஸ் கிளாண்ட் இருக்கக்கூடிய ஓவரிஸ் வந்துட்டு ஈஸ்ட்ரோஜனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். These result in changes in primary and secondary sexual characteristics of the male and female. ஸோ இந்த காரணங்கள் தான் வந்துட்டு நம்மளோட பாடியில், அதாவது மேல் அண்ட் ஃபீமேலோட பாடியில் செகண்டரி அண்ட் ப்ரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாடி சேஞ்சஸ் அட் பியூபர்ட்டி. ஸோ பியூபர்ட்டி அப்போ பாடி வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகும். 4 important changes that occur during the puberty transform of the body of a child into an adult. These changes are, அதாவது நம்மளோட 4 important change வந்து இந்த puberty ஸ்டேஜில் நடக்கும். அதுதான் ஒரு சைல்டோட பாடியவே சேஞ்ச் பண்ணிடும் ஃபுல்லாக அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சேஞ்ச்னா சேஞ்ச் இன் பாடி சைஸ். நம்மளோட பாடியில் வந்துட்டு பாடியோட சைஸில் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு பாடி ப்ரொப்போர்ஷன், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ப்ரொப்போர்ஷன், அதாவது வாட்டர் இவ்வளோ மினரல்ஸ் இவ்வளோ இருக்கக்கூடிய அந்த ப்ரொப்போர்ஷன்லாம் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரைமரி செக்ஸ் ஹேர் கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்மளோட ப்ரைமரி செக்ஸ் ஹேர் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸும் டெவலப் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேஞ்ச் இன் பாடி சைஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்.
The first major change at the time of puberty is growth, which is increase in body weight and height. அதாவது இந்த puberty டைமில் ஃபஸ்ட்டு மேஜராக சேஞ்ச் ஆகக்கூடியது ஒன்று என்னென்னா நம்மளோட பாடி வெயிட்டும் ஹைட்டும் தான். It usually begins at the age of 10 to 12 in girls and 12 to 13 in boys. அதாவது வந்துட்டு யூஸ்வலாக இது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா கேர்ள்ஸில் வந்துட்டு 10 to 12 இயர்ஸில் ஸ்டார்ட் ஆகும், பாய்ஸில் வந்துட்டு 12 to 13 இயர்ஸில் ஸ்டார்ட் ஆகும். It almost complete at around age of 7 to 19 in girls and 19 to 20 in boys. அதாவது இது வந்துட்டு எப்போ எண்ட் ஆகும்னா 7 to 19 இயர்ஸ் ஏஜில் வந்துட்டு கேர்ள்ஸுக்கும் 19 to 20 இயர்ஸ் பாய்ஸுக்கும் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுங்கிறாங்க. During adolescence, both boys and girls add around 23 to 26 centimeter in height. அதாவது இந்த அடலசன்ஸ் பீரியடில் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் வந்துட்டு ஹைட்டில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ சென்டிமீட்டர்னால் 23 சென்டிமீட்டர்லேருந்து 26 சென்டிமீட்டர் வரைக்கும் அவங்களோட ஹைட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். In addition to height, they also experience significant increase in weight. height வளர அவங்களோட பாடி வெயிட்டும் வந்துட்டு அதிகமாகும். But increase in weight is influenced by various factors like diet, exercise and lifestyle. ஆனால் வந்துட்டு நம்மளோட வெயிட் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு சில ஃபேக்டர்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. என்னென்னா டயட், நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு, நம்மளோட எக்ஸசைஸ் மெத்தட், நம்மளோட லைஃப் ஸ்டைல். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அதை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுதுங்கிறாங்க. The average weight gain during this period is about 17 kg to 19 kg. அதாவது இந்த பீரியடில் வந்துட்டு பாய் ஆகட்டும் கேர்ள் ஆகட்டும் ஒரு ஆவரேஜான வெயிட் கெயின் எவ்வளோ இருக்குன்னா 17 kgலேருந்து 19 kg வரைக்கும் இருக்கணும். During this period, increase in fat is seen in girls in contrast to the muscle development in boys. ஸோ இந்த பீரியடில் வந்துட்டு ஃபேட் கேர்ள்ஸில் வந்துட்டு ஃபேட் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும், பாய்ஸுக்கு வந்துட்டு மசில் டெவலப்மெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டேஜ் சேஞ்சஸ் இன் பாடி சைஸ். நெக்ஸ்ட் சேஞ்சஸ் இன் பாடி ப்ரொபோர்ஷன். ஸோ பாடி ப்ரொபோர்ஷனில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்? certain body areas which are small proportionality grow big. அதாவது சில பாடி ஏரியாஸ் சின்னதாக இருக்கும், அது வந்துட்டு பிக்காக க்ரோ ஆகும். எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபீட் பார்ட்டு, நம்மளோட பாம்பு, அது எல்லாமே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். This can be seen in feet and hands. ஸோ இந்த growth எங்கே பார்க்க முடியும்? நம்மளோட கால்லையும் நம்மளோட ஹேண்ட்ஸ் நம்ம கையிலையும் பார்க்க முடியும். During childhood legs grow proportionality more than trunk. அதாவது childhood அப்போ நம்ம லெக்கு வந்துட்டு ட்ரங்கை விட அதிகமாக வந்துட்டு க்ரோ ஆகும். But at the time of puberty, trunk also a lengthen. ஸோ puberty டைமில் நம்மளோட ட்ரங்க் ரீஜனும் வந்துட்டு லென்த் ஆகும். Also, trunk broadens at the hip and shoulder, thus giving the adult proportion of the body. அதே மாதிரி அந்த ட்ரங்க் வந்துட்டு ஹிப் அண்ட் ஷோல்டர் ரீஜனில் வந்துட்டு ப்ராட் ஆகும். ஸோ அப்படி ப்ராட் ஆகிற மூலிமா நம்மளுக்கு வந்து அந்த அடல்ட் ப்ரொப்போர்ஷன் அந்த லுக் வந்துட்டு அடல்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற அந்த லுக் வந்துட்டு கிடைக்குங்க. ஸோ இதான் வந்துட்டு சேஞ்சஸ் இன் பாடி ப்ரொப்போர்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரைமரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் என்ன டெவலப் ஆகும்? reproductive organs of boys and girls become fully functional at the type of puberty. ஸோ ஒரு மேல் அண்ட் ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து எப்போ வந்துட்டு ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும்னா இந்த பியூபர்ட்டி டைமில் தான். இன் பாய்ஸ் testes grow larger followed by that length and size of the reproductive organ increase. அதாவது பாய்ஸில் பார்க்கும்போது அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்லாம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Similarly, female reproductive organ also grows during puberty. அதே மாதிரி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் வந்துட்டு இந்த பியூபர்ட்டிஸ் டைமில் வந்துட்டு க்ரோ ஆக ஆரம்பிக்கும். Thus, the size of the uterus and the weight of the ovaries increase during this time. ஸோ ஃபீமேலில் இருக்கக்கூடிய யுட்ரஸும் அந்த யுட்ரஸில் இருக்கக்கூடிய ஓவரியோட வெயிட்டும் வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு changes in primary sexual characteristics. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் ப்ரீஃபாக அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு அடலசன்ஸ் அப்படின்னா என்ன, பியூபர்ட்டினா என்ன, அந்த டைமில் வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு என்னென்ன சேஞ்ச் ஆகுது, நம்மளோட பாடி வெயிட் அண்ட் ஹைட் சேஞ்ச் ஆகுது, நம்மளோட ஸ்ட்ரக்சர்ஸ் சேஞ்ச் ஆகுது, நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகுது. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.